வந்தனம் என்று தியாக பிரம்மம் சொன்னது போல இங்கே வந்து நாத பிரம்மங்களாக வீற்றிருக்கின்ற அத்தனை பேரினுடைய பாதங்களிலும் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய ஆசைகளை எதிர்பார்க்கிறேன். என்னை வாழ்த்தும்படி கேட்டதற்கு பதிலாக நான் உங்களிடம் வாழ்த்து கேட்கின்றேன் என்பது அதிசயமாக இருக்கலாம். ஆனால் நாத பிரம்மமாக இப்பொழுது இங்கே எல்லோரும் ஆகியிருக்கிறீர்கள். சித்தாந்தத்திலே சிவமயமாக சிவாச்சாரியார்கள் எல்லாம் சிவபரம்பொருளாக தங்களை ஆக்கிக் கொண்டுதான் பூஜை வழிபாடுகளை செய்கிறார்கள். அதே போல இசைக்கலைஞர்கள் தங்களை கலைமயமாக நாதமயமாக ஆக்கிக் கொண்டுதான் அந்த நாதத்துக்குள்ளே அவர்கள் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்களை நாங்கள் எந்த நேரமும் அவர் சொன்னார் தியாக பிரம்மம் நாத தனும் அனுசம் சங்கரம். தனு என்பது உடம்பு, நாத உடம்பாகவே இருக்கிறார் சங்கரர். எம்பெருமான் நாத வடிவாக இருப்பது எங்களுடைய சித்தாந்தத்திலேயும் சொல்லப்பட்டிருப்பதுதான். நாங்கள் எல்லாம் சதாசிவமூர்த்தியை ஆராதிப்போம். அந்த சதாசிவமூர்த்திக்கும் மேலே இன்னும் 2 படி மேலே இருப்பவர் தான் நாத தத்துவம். அதனாலே அந்த நாத பிரம்மமாக நாத தத்துவத்தை தங்களுடைய உடம்பை நாதமயமாக ஆக்கி வைக்கின்ற இந்த இசைக்கலைஞர்கள் எல்லாம் எங்களாலே போற்றி வழிபடப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில இன்றைய தினம் அந்த தியாக பிரம்மத்தினுடைய ஆராதனை செய்து அவரை பெருமைப்படுத்தி, அதிலேயும் இன்னும் ஒரு சிறப்பையும் நான் இங்கே பார்த்தேன். அவர் எல்லா பெரியோர்களையும் நமஸ்காரம் பண்ணி வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அந்த உருப்படியை இங்கே பாடிக்கொண்டிருக்கிற பொழுது எல்லோருமாக சேர்ந்து அவருக்கு ஆராதனை செய்து அங்கே பஞ்சாலாத்தை காட்டுகின்ற அந்த நிகழ்வு மிகவும் பொருத்தமாக இருந்தது. இந்த தனிப்பட்ட முறையிலே இந்த இசைக்கல்லூரியினர் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக கச்சிதமாக நடத்துவதையிட்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். இவர்களுடைய மாதாந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடப்பது எனக்கு தெரியும். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளிலே நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த நாட்டிலே உள்ள பிரபல கலைஞர்கள் எல்லாம் அடிக்கடி வந்து கலந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கிற குறைபாடு இதுதான். மற்றவர்களுடைய நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு அவர்களை பாராட்டுவது, அதிலே உள்ள சிறப்புகளை தெரிந்து கொள்வதும், குறைகளை சொல்லி திருத்துவதும் பெரிய இடங்களிலே இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான தேவை. அவர்கள் அடிக்கடி தங்களுடைய கலைத்திறமையையும் வெளியே காட்ட வேண்டும். இங்கே ரசிகர்கள் குறைவு காணாது என்ற சொல்லு எடுபடாது. ஏனென்றால் ரசிகர்கள் தேவையில்லை. இருக்கிற ஒரு 10 பேர் இருந்தாலும் கூட இங்கே மாணவர்கள் எத்தனை பேர் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கலை திறமையை வெளிப்படுத்தி நாத உபாசனையை எந்த நேரமும் எல்லோரும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியான நேரங்களிலே நாங்களும் அந்தந்த இடங்களிலே போய் அதிலே கலந்து கொண்டு ஒரு சாந்தி பெறக்கூடியதாக, ஒரு உற்சாகம் பெறக்கூடியதாக இருக்கிறது என்று கூறி, இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததற்காகவும் இந்த உரையாற்ற கிடைத்த வாய்ப்புக்காகவும் நன்றி கூறி அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.